ஹாய்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருக்குங்களா. ஸோ அதுங்காட்டி நான் காலேஜ் போய் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறது. ஸோ ஈவினிங் வீட்டில் வந்து என்ன பண்ணுறேன் இது ஃபுல்லாக தான் நீங்கள் இன்றைக்கி vlogல பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிச்சு கிளம்பி ரெடி ஆகியிருக்கேன். நீங்கள் தலையெல்லாம் சீவிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். எனக்கு 8 o'clock இங்கே பஸ் வரும். ஸோ அப்போ கிளம்பி போய் நான் உங்களுக்கு இந்த டே ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுங்காட்டி தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேங்க. எக்ஸாம் டைமில் பார்த்திங்கன்னா நான் அளவாக சின்ன பேக் தான் கொண்டு போவேன். ஸோ போச் அப்புறம் இன்றைக்கி நடக்கிற எக்ஸாமுக்கான மெட்டீரியல், இன்டர்ன்ஷிப் வந்து போனஃபைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைரி, இந்த டைரியில் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன். அது அப்புறம் வந்து என்னோடய போச் அண்ட் என்னோடய ஃப்ரெண்டோட போச்சுங்க. இது அளவாக என்ன இன்றைக்கி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக ரெடி ஆகிட்டேங்க, அவ்வளோதான். ஸோ காலேஜுக்கு இப்போ கிளம்பிடலாம். ஐடிங் கார்டு மட்டும் எடுத்து போட்டு ரெடி ஆகிடலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா தோசை, புதினா சட்னி, கத்திரிக்காய் பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டு போனேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஆயிருக்குங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு உங்களுக்கு எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் வந்துருச்சு. ஸோ பஸ்லேயே போக ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்ம படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து நான் படித்ததெல்லாம் ஒன்ஸ் மோர் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. நான் அதை தான் ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா காலேஜ் வந்தாச்சு. ஸோ நீ போய் நம்ம உட்கார்ற இடத்துல உட்காந்து ஸோ படிக்கலான்னு போகிறப்போ என் ஃப்ரெண்ட் வந்து இப்படி நியூ மொபைல் வாங்கியிருக்கேன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தா. ஸோ அதையும் வந்து சரி நியூ மொபைல், இது வந்து சாம்சங் மொபைலுங்க, அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டெல்லாம் எடுத்து ரெடி ஆகிடுச்சு. எக்ஸாம் எழுதிட்டும் வந்தாச்சுங்க. எக்ஸாம் எழுதிட்டு பஸ்ஸுக்கு வந்து போயிட்டுருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம்லேருந்து அங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாய் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பஸ்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட வீட்டுக்கிட்டே வந்துட்டோங்க. ஸோ வீட்டில் வந்து ஒரு பொருள் வந்து டெலிவரி ஆகிருக்கு. ஸோ இது தாங்க அந்த இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பேக்குங்க. இது நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில், ரொம்ப என்ன சொல்கிறது, எத்தனிக் வேர்க்கும் சரி ட்ரெடிஷ்னல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஆட்டாக அந்த டிசைனும் அந்த செயின் டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக இன்சைடு ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் அமௌண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வேணால் வச்சுக்கலாங்க. இந்த பேக் நான் எங்கே வாங்கினேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன் எல்லாமே ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்கள் காலேஜ் போயிட்டு வந்தாச்சு. ஸோ எக்ஸாமும் நல்லபடியாக முடிச்சுட்டேன். ரிசல்ட் வரப்போ தான் தெரியும் எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் ஓகே, கொஷின் பேப்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி என் தம்பியோட பர்த்டே ஆக்சுவலி. ஸோ அதுங்காட்டி ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டு கேக்கும், தென் இவ்வளோ சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு மேக்ஸிமம் இது சாப்பிட்டா லஞ்ச் அவ்வளோதாங்க முடிஞ்சு. லஞ்ச் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டா நான் உங்களுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்றதையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு காட்டுறேன். தென் இந்த பேக் ஆக்சுவலி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து இப்போ தான் நான் வந்து வீடியோ தனியாக ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். அதையும் அப்லோட் பண்ணுறேன், இதுவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த பேக் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எங்கே வாங்கினேங்கிறது டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா இது வந்து கோதுமை மாவில் சுட்ட போண்டாங்க, சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் இப்படியே சாப்பிடாம இட்லி பொடி இருக்குது பார்த்திங்களா, நான் அதை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவேன். இது அதிலோட சூப்பராக இருக்கும். நீங்கள் யாரும் இந்த மாதிரியே சாப்பிட்டதில்ல, ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை போண்டாக்கும் இதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதோட முடிஞ்சு. நைட் பார்க்கலாம். நைட் பார்த்திங்கன்னா பொங்கல், சாம்பார், சட்னி எல்லாம் சாப்பிட்டு தூங்கியாச்சுங்க. நான் இன்னொரு வ்ளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.